நான் காற்று வாங்கி போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அவ கேட்டு வாங்கி போனால் அந்த கண்ணி என்னானா? கடமுறை இந்த வயிறு தெரியலையா? நேற்று பார்த்து சாப்பிட்ட பிரியாணியா இருக்குமோ? அப்பா இப்பதானே அப்பா வயிறு ஃப்ரீயா இருக்குது. காத்தோட்டமா போற சுகமே தனிடா. அப்பா சைக்கிள் இருக்குதா இல்லையான்னு பாக்கலாம். சைக்கிள் இருக்குது, ஃப்ரீயா போ. தோழி தோழி தோல் கோடு கொஞ்சம் சாஞ்சுக்கணும். எவனோ சைக்கிள் எடுத்திருக்காண்டே. ஆட்டை போட்டுருமா? தள்ளுறி, நான் ஓட்டின்னு போறேன்டி. இருடி, ஸ்டாண்ட் எடுத்துப்போம். போடு போடு, சீக்கிரம் போடு, சீக்கிரம் போடு போடு போடு. வீட்டுல உட்கார முடியல, ஒரே கப்படிதா. டேய் கரமுச்சுனா என்ன தடவை துண்டிங்க உட்காந்துக்கிற? நோ, முந்தா நாள் செஞ்ச பிரியாணி தானே சாப்பிட்டேன். முந்தா நாள் துண்ண பிரியாணி துண்டி என் ஊர் தானே கிடைச்சது உன் போறதுக்கு. கடமை முடிச்சவனே சேர்ந்து ஓடுறா 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 ஓடு. முன்னாடி இந்த பக்கம் வந்துட போற. தொலைச்சு விட தொலைச்சு. சைக்கிளை காணுமா? எங்க போச்சுன்னு தெரியலையா? ஏய் சாணி, எவ்வளவு தள்ளுவ? குடி, நான் தள்ளுறேன். நீ இவ்வளவு குண்டா இருக்க, நீ எப்படி ஓட்டுவ? சைக்கிள் ஆட்டை போட்டது நாண்டி, என்ன வந்து குண்டுன்றியா? நான் பாக்கதாண்டி குண்டு, ஆனா என் மூளை பயங்கர ஷார்ப்படி. ஆட்டை போட்டதெல்லாம் நீயா இருக்கலாம், அங்க இருந்து கஷ்டப்பட்டு தள்ளுறது நாண்டி. சரி விட்ரி, நம்மளுக்குள்ள எதுக்கு சண்டை? சரி நீயே தள்ளிட்டு வா. சரி வாடி, தள்ளின்னு போலாம். ஏய் அங்க பாரு வாணி ராணி. சீக்கிரம் தள்ளிடி, கஜா ஓடிட்டு வந்து வண்டி நிக்குது. வண்டி போக மாட்டேதுடி. வாணி ராணி, சைக்கிள் எல்லாம் வாங்கிட்டீங்க போலதா? சைக்கிள் வாங்கின மாதிரி தெரியலையே. எங்க வீட்டுக்காரே நான் நடந்து போனா கால் வலிக்குன்னு எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காரு. ஓ அப்படியா? சரி அப்ப தள்ள போறீங்க, ஓட்டிட்டு போறதானே சைக்கிள? கால இருந்து ஓட்டி ஓட்டி பெட்ரோல் காலி ஆச்சு. அடி இவ்வளவு தூரம் வந்திருக்க, அறிவு இருக்கா உனக்கு? சைக்கிள்ல யாராவது பெட்ரோல் போடுவாங்களா? மூளை இருக்கா உனக்கு? பெட்ரோல் போட மாட்டாங்கடி, டீசல் தான் போடுவாங்க. ஓ அப்படியாடி? டீசல் காலி ஆயிடுச்சா? டீசல் காலி ஆயிடுச்சா வண்டியில? பெட்ரோல் காலி ஆயிடுச்சா? பாரு நம்மள பார்த்து சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும். எங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன கிண்டலா தெரியுதா? ஏக்கா கொஞ்ச நேரங்க. யாரு நீ? எதுக்கு எங்க சைக்கிள் அப்படி சுத்தி வர? என் சைக்கிளை காணுங்க, எந்த அங்கட்டுன்னு பாத்தங்க. உண்டாங்க பாத்தியா? இது மாதிரி சைக்கிள் எங்க வீட்டுல 100 இருக்குன்னு தெரியுமா? அப்படியாக்கா? உங்க சைக்கிளா? என் சைக்கிள் இதே மாதிரி தாங்க இருக்கும். திருட்டு சைக்கிள் பழகுது. உன் சைக்கிள் மாதிரி இருக்குன்னா இது ஒண்ணுதான் இருக்கா? இது மாதிரி 1000 இருக்கு தெரியுமா? என் வீட்டுக்காரர் எனக்கு ஆசையா பார்த்து வாங்கி கொடுத்த சைக்கிள் இது. அக்கா அவசரமா பாத்ரூம் மட்டும் போனங்க, வந்து சைக்கிளை பார்த்தா சைக்கிளை காணுங்கா. எந்த திருட்டு பாய் எடுத்துட்டு போனானோ? இந்த சைக்கிள் நான் ஸ்லிம் ஆகணும்னு என் வீட்டுக்காரர் எனக்கு வாங்கி கொடுத்த சைக்கிள். ஏன்பா அதான் அவங்க சைக்கிள்றாங்கல்ல, உன் சைக்கிளுக்கு என்ன ஆதாரம் இருக்கா? கரெக்டா சொன்ன கஜா, உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது? ஆதாரமா? இதே மாதிரி லாக் தாங்க என் சைக்கிளை போட்டு வச்சிருந்தேன். இந்த மாதிரி லாக் போட்டிருந்தா இந்த சைக்கிள் ஒண்ணுதான் இருக்குமா? நான் தான் இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கிறேன். வாணி கரெக்டா பேசுன. இப்போ அந்த சைக்கிள் யாருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே. எப்படிக்கா? இந்த பூட்டுக்கு சாவி ஆறிட்டு இருக்குதோ அவங்க தான் சைக்கிள் சொன்னோம். என்னடி கஜா இப்படி போட்டு விட்டா? என்ன வாணி, சாவி யார்ட்ட சொல்லு, சீக்கிரம் தரங்க. சாவியா? சாவி 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 வீட்டுல வந்து சொல்லுனே. ஏம்பா அப்ப உங்க வீட்டுல சாவி? சாவியா? இதோ என்கிட்ட இருக்குதே. சாவி இருக்குதா? அது திறந்து காமிச்சா நான் நம்புவோம். இதோ திறக்கிறேங்க. பத்தியா திறக்கல, இது என் சைக்கிள் தான். 2 சாவிக்குது இல்ல, ஒரு சாவி திறக்கலன்னா இன்னொரு சாவி போட்டு பாக்குறேன். திறந்துச்சுல. ஓ அப்ப இது உன் சைக்கிள் தானா? அந்த எடுத்துட்டு போ. அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. என்னடி இப்படி ஆயிடுச்சு? போனா போட்டு விடுறி, நம்மள்ட்ட தான் 100 சைக்கிள் இருக்கா, நம்ம பிச்சை போட நினைச்சோம். வாடி போவோம். திருட்டு சைக்கிள் தூக்கினாண்டு என்ன பில்டப் பண்ணுது? 100 சைக்கிள் 100 சைக்கிள்.
அடியே ராணி, என் மாமியார் கழுத்துல தாங்க முள்ளடி. கடைக்கு போ, அங்க போ, இங்க போன்னு சொல்லி துயிரை வாங்குறாடி. இப்ப லாஸ்டா ரேஷன் கடைக்கு போ சொல்லிட்டு இருக்கா. அவளை என்னடி பண்றது? என் மாமியாக்காரி இப்படிதான் பண்ணா. ஒரே ஒரு மந்திரம் போட்ட பொட்டி பாம்பா அடி வீட்டுல கிடக்குறா. அப்படி என்னடி மந்திரம் போட்ட? எனக்கும் வந்து சொல்லுடி. சொல்றேன் வா, வெயில் மண்டைய பொழிக்குது, வா போலாம். நந்தினே சொல்றேன். அதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் சொல்லுடி அது என்ன மந்திரம்னு. அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லடியே. அது நடக்கும் போது படியில ரவுண்டி எண்ணெய் ஊத்துனேன், வைக்கு டமால்னு வந்துச்சு. ஐயோ, அப்புறம் என்னடி ஆச்சு? இப்ப புத்தூர் கட்டு போட்டு அடக்க உடக்கமா உக்காந்துங்குது. சூப்பர்டி, இந்த ஐடியாவை நானும் ஃபாலோ பண்ணடி. சரிவா, மணி ஆயிடுச்சு, போய் ரேஷன் கடை கூட்டம் ஆயிடும். வா வேகமா போலாம். ஒரு கொடை இருக்குடி, ஆட்டையை போட்டுடலாமா? கம்முனு வாடி. யாரும் இருக்காங்கடி, உடனே போயிடலாம். அவ என்னமோ தேடுறாடி, வா போய் பாக்கலாம். நான் பூஜா என்ன தேடிங்கிற? வாணி ராணி அக்கா. ஆமாண்டி, நீ பாசமா கூப்பிடுறது போதும், எங்களுக்கு ஆப்ப வைக்கிறதும் போதும். சரி, இங்க என்ன தேடிட்டு இருக்கிற? என் கல்யாணத்துக்கு போட்ட ஒரு சவர செயினை காணுக்கா. ஒரு சவரன் செயினாண்டி? 80,000. இப்ப பாரு என் நடிப்ப. ஒரு சவரன் செயின் தானா? சரி நவரு, நாங்க வந்து தேடுறோம். பரவாயில்லக்கா, நானே தேடிக்கிறேன். உங்களுக்கு ஏன் கஷ்டம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பூஜா, நீ உங்க அண்ணி தான் எங்களை தப்பா நினைப்பீங்க. ஆனா நாங்க அப்படி நினைக்க மாட்டோம். சரி நவரு, நான் உங்களுக்கு தேடி தரோம். சரிக்கா, வெயில்ல ரொம்ப நேரம் தேடினா தலை வலிக்குது. நான் அப்படி ஓரமா உட்காடுறேன். சரி போய் உட்காருமா, போமா. வாடி, நம்ம தேடலாம். அடியே ராணியே, அந்த செயின் நம்ம 2 பேர்ல யாரு கிடைச்சாலும் பூஜாவுக்கு தெரியாம நம்ம ஷேர் பண்ணிக்கணும். என்ன? சரிடி. 10 ரூபா. சே, இதை வேற யாரும் தூக்கி எப்படி போட்டு வச்சிருக்க பாரா. நம்ம தொலைச்ச 10 ரூபா கிடைச்சிச்சு. கா தேடாதீங்கக்கா, பரவாயில்ல விடுங்கக்கா. இரு பூஜா, நாங்க தேடி தரோம். இல்ல உங்க அண்ணிக்காரி தெரிஞ்சா பேய் மாதிரி கத்துவா. உங்க 2 பேரையும் பார்த்தா செம்ம ஜாலியா இருக்கு. வெள்ளி கொலுசு, ஒரு சார் சைன். கொலுசு இதே ஆத்துன்னு தெரியலையே. அக்கா வாணி ராணி அக்கா, ரேஷன் கார்டு காலியாகுது, நீங்க போடா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ போடா. எனக்கு தான் வச்சா, நான் வாங்கிட்டேன். நீ வாங்கினா இது வாங்க கிடையாது. அவங்களுக்கு நீ தேடுறி. எங்கதான் போனா இவ? ஒரு 10 ரூபாய் தயிர் பாக்கெட் வாங்கினு. பூஜா, பூஜா எங்க போயிட்டா? இங்க என்ன பண்றா? பூஜா, இதோ வந்துட்டா. நீ என்னடி கஜா வந்துட்டா? வந்தா வட்டம் உடனே உன்னை 10 ரூபாய் தயிர் பாக்கெட் வாங்கி வாடின. இங்க என்ன பண்ணுகிற? ஆமா, இவளுங்க என்ன பண்றாளுங்க இங்க? எங்களுக்கு ஒரு வேலை விட்டு இல்லையா என்ன? பூஜாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இங்க வந்து நிக்கிறோம். பூஜாக்கு ஹெல்ப்பா? என்னமாச்சே? அண்ணி, நீங்க கொடுத்த 10 ரூபா கீழே விழுந்துச்சா? நான் ரொம்ப நேரமா தேடினா அவங்கதான் வந்து கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. அடிக்குள்ள குந்தானி, நீ வானிலை நக்கன்னு சொல்லும் போதே எனக்கு டவுட் வந்துச்சுரி. அண்ணி, அவங்கள பார்த்தாலே எனக்கு சிரிப்பா வருது. அண்ணி என்னாச்சு? எதுக்கு உன்னை திட்டாங்க அவங்க? அண்ணி, என் கல்யாணத்துக்கு போட்ட ஒரு சவர செயினை காணும்னு சொன்னா அந்த 10 ரூபாவும் கடிச்சிச்சு. எக்ஸ்ட்ரா இந்த கொலுசும் கடிச்சிச்சு. அண்ணி ஆமா, கொலுசு. இந்த கொலுசு கூட வேணாம் தூக்கி போட்டாங்க அண்ணி அவங்க. ஆமா, தூக்கி போடதான் செய்வாங்க. அவங்க எவ்வளவு பேர் பணக்கார தெரியுமா உனக்கு? தெரியும் அண்ணி. வாணி அக்கா ராயல் ஃபேமிலி, ராணி அக்கா ராஜ பரம்பரை. தெரிஞ்சுக்குங்க. எங்களுக்கு தெரியுமே. சரி வா பூஜா, நம்ம போலாம். வாங்க நீ போலாம். இந்த பூஜா நம்மள எப்படி ஏமாத்திட்ட பத்தியாடி? தெரிஞ்ச கதை தானே. சரி வாடி போலாம். வாணி கொலுசு காணண்டி. அப்ப கதை கையில இருக்கிற கொலுசு உன் கொலுசு தானா? ஆமாண்டி, என் கொலுசு தாண்டி. என் மாமியாரி தானே நான் சும்மா விட மாட்டாடி. இப்ப என்னடி பண்றது? போய் கேட்க கூட முடியாது, கேட்டா நம்ம கௌரவம் போயிடுமேடி. என் கொலுசு என் கையிலேயே கச்சிச்சு, அவகிட்டே தூக்கி போட்டேனடி. ஐயோ, இப்ப என்னடி பண்றது? கொலுசோட எனக்கு கௌரவம் தான் முக்கியம். ஆமாங்க, எங்களுக்கு கொலுசை விட எங்க கௌரவம் தான் முக்கியம். ஏன்னா நான் ராயல் ஃபேமிலி, இவர் ராஜ பரம்பரை. ஆடி போலாம். கஜா வீடு பூட்டிட்டு இருக்குதுடி. ஆமாண்டி, கால் ரொம்ப வலிக்குது. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாம், வாடி. ராணி, இந்த கஜாவும் பூஜாவும் ரொம்ப தான் பண்றாளுங்களடி. ஆமாண்டி வாணியா, எப்படியாச்சும் அவங்க பழி வாங்கணும்டி. கண்டிப்பா கண்டிப்பா அவளுங்களை பழி வாங்கி ஆகணும்டி. ஆனா எப்படி பழி வாங்குறது?
இருடி, நல்லவங்கள கடவுள் கைவிட மாட்டாரு. ஏய் அது நல்லவங்களுக்கு தாண்டி பொருந்தும். அப்படின்னா நம்ம கெட்டவங்களா? பொடி கூறு கட்டவளே. ஆமாமா நம்ம ரொம்ப நல்லவங்க தான். ஏய் ராணி அங்க பாரு. யாரு? ஏய் அங்க யாரோ தேடி வந்துக்கிறாங்கடி. ஏமா இங்க கஜா வீடு எங்க இருக்குதா? கஜா வீடா? ஆமா இந்த வீடு தான். உங்களுக்கு என்ன வேணும்? அப்ப நீ தான் கஜாவா? ஆமாமா இவதான் கஜா. ஏய் என்னடி கம்முனடி. ஏமா இப்பதானே போன் பண்ண கொரியர் எடுத்துன்னு வரேன்ட்டியா? ஆமா ஆமா கொடுங்க கொடுங்க. இந்தாமா. காசு பெருசாகுதுடி. ஏய் காசு கேட்டா என்னடி பண்றது? இந்தாமா. ஏய் காசு எவ்வளோ? அம்மா அதான் பே பண்ணிட்டீங்களா? அது கூட தெரியல உங்களுக்கு? ஐயோ ஆமா கொடுத்துட்டானே. ஏதோ ஒரு ஞாபகத்தை சொல்றேன் சார். என்ன ஒரு ஞாபகம் மருதியோ இது மாரி அரமெண்ட்ல எல்லாம் மாட்டிக்கிடுச்சு. சி ஏய் நீ சொன்னது கரெக்டாண்டி. கடவுளே நல்லவங்களுக்கு துணை இருப்பாருன்னு சொன்னால. காசு கூட அவளே கட்டினாலாண்டி. உனக்கு செம்மையான ஒரு கிஃப்ட் கிடைச்சிருக்குடி. ஏய் இப்ப பிரிக்காதடி, வீட்டுல போய் பிரிக்கலாம். ஏய் அதுக்குள்ள வந்துட போறாடி. ஏய் நீ சொல்றதும் கரெக்ட் தாண்டி, வாடி போலாம். ஐ வாணி ராணி அக்கா. ஆமா பூஜா. ஆமா இங்க என்னடி பண்றீங்க? நாங்க சும்மா கால் வலிச்சுன்னு உட்காந்தோம். ஆமா நீங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க? நாங்க சும்மா கடைக்கு தான் போயிருந்தோம். சரி எதனா கொரியர் என்ன வந்துச்சா? கொரியரா? அப்படின்னா கொரியர்னா பார்சல். என் பேருக்கு என்ன வந்துச்சா? உன் பேருக்கு வரல, அவன் பேருக்கு வரல. நாங்க 1 மணி நேரமா இங்கதான் உட்கார்ந்து இருக்கிறோம். ஏய் பூஜா போன் கொடு. இப்பதானே போன் பண்ணாரு வரேன்ட்டு. இன்னும் வரலையே. சரிம்மா நாங்க வரோம். ஏய் வாடி. நீ வாணி அக்கா அதை மறைச்சு மறைச்சு கொண்டு போறாங்க. நீ ஏய் நில்லுடி. என்னடி சொல்றீ கஜா? அம்மா கையில என்ன அது? கையிலயா? ஒண்ணு இல்லையே. என் கையில ஒண்ணும் இல்லையே. இப்படிக்கா திரும்ப. ஏய் என்னடி உனக்கு பிரச்சனை? நாங்க தான் ஒண்ணு இல்லன்றமே. அப்புறம் இப்படி திரும்ப அப்படி திரும்பின்ற. அந்த பக்கமா திரும்ப. ஏய் நானும் ரொம்ப பொறுமையா போயினுக்குறேன். நீ ரொம்ப ஓவரா பண்றடி. ஏய் முதல்ல கையில நிறைய காட்டுக்கடி. நீ ஏன் இவங்க கிட்ட பேசிட்டு மேல கேமரா செக் பண்ணலாம். கேமராவா? ஆமால கேமரா இருக்கு. பாத்துறேன். இந்தாமா. ஏய் என்னடி இந்த பூஜை நம்மள இப்படி கோத்து விட்டுட்டா? பாருங்க நீ அவங்க தான் கையில வாங்குறாங்க. ஏ பூஜா உன்னை சும்மா விட மாட்டேடி. அண்ணி இதான் நம்ம பார்சலு. நீ கைய மறுடி. பாசல குத்துட்டு பாருங்களா? கஜா யாரோ தெரியாதவங்க பண்ணா என்ன ஆகுறது? அதனால நாங்க பத்திரமா வாங்கி வச்சோம். இந்தாடி. அப்போ ஏன் வாங்கி வச்சுட்டு இல்ல நீங்க? சும்மா உங்ககிட்ட வேலையா இருந்தோண்டி. சரி குடுங்கக்கா. எப்படி குடுங்குது புள்ள பொந்தானி. இதெல்லாம் இருக்கு தெரியுமா? எங்க அண்ணி எனக்கு ஐபோன் வாங்கி கொடுத்தாங்க. அதான் இருக்கு. ஐபோனா? எங்க வீட்டுல இது மாதிரி 4-5 கிடக்குது. பாடி போலாம். அண்ணி அவங்க கிட்ட 4-5 ஐபோன் இருக்காமே. அவங்கிட்ட ஒரு பட்டன் போன் கூட கிடையாது. பாடி போலாம். அடியே ராணி, என் வீட்டுக்காரன் அந்த கருவாய பையன் இருக்கானே, ஒரு வேலை செய்ய மாட்டான்டி. காலைல ஏஞ்சா நானே டீ போட்டு குடிக்கணுமா, நான் சமைச்சு கொடுக்கணுமா, வீடு வாசத்தை கூட்டணுமா, நானே பாத்திரம் கழுவணுமா, அவன் தின்னுட்டு மட்டும் படுத்து கிடக்கணுமா. எவ்வளவு கொடுமை பண்றான்டி என்ன. உன் புருஷன் மாதிரி என் புருஷன் கிடையாது. நான் கீச்ச கோட்டை தாண்ட மாட்டாரு. என்னடி சொல்ற? காலையில எழுந்துல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லா வேலையும் என் புருஷன் தான் செய்வார். அப்படியாடி? நீ கொடுத்து வச்சவதாண்டி. தானா எங்க பண்ணுதுங்க, அதுக்கேத்த மந்திரம் போட்டாதான் பண்ணுதுங்க. அப்படி என்னடி மந்திரம் போட்டா எனக்கு கொஞ்சம் சொல்லுடி. ஒரு சாமியார் கிட்ட இருந்து வசிமை வயல இருந்து தடி விட்டேன். ஏய் அந்த வசிமை தொடனா சொல்ற பட்சம் கேட்பாங்களா? நீ சொல்றத மட்டும் தான் கேட்பாங்க. சரிடி அதை நான் பாத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த கஜாவையும் பூஜாவையும் ஒரு வழி பண்ணணும். அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுடி. ஐடியாவை கேக்குற, அது நம்ம கையில தான் இருக்கு. என்னது ஐடியா நம்ம கையில இருக்கா? நம்ம கையில என்ன இருக்கு? வாழைப்பழம் தான் இருக்கு. இந்த வாழைப்பழம் தின்ட்டு வீட்டு வாசல்ல தோலை போட்டா சூப்பர் ஐடியாடி. தோலை போட்டா வழுக்கி விழுவா. பாடி பாடி சீக்கிரம் போலாம். யாரு சீக்கிரம் சீக்கிரம். ஒழுங்கா ஒளிடி. இதுக்கு மேல ஒளிய முடியாது, வந்து சின்னதா இருக்கு.
ஏய் பூஜா வராடி. மத்தவங்க இந்த கால் ஓடிட்டோம். ஏய் ஏய் கால வைக்கிறாடி. என்னடி போயிட்டா? இருடி கேட்டா வரவா பார்க்கலாம். ஏய் மறுபடியும் பூஜா வந்துட்டு இருக்கு. இப்போ மிஸ் ஆயிடுச்சு. ஏய் கம்னரி. ஏய் கம்னரி. இங்க என்ன பண்ற பூஜா? நான் பூஜை இல்ல கஜா. உன் பேரு எனக்கு தெரியாதா? சும்மா சொல்லி பார்த்தேன். ஆமா எங்க போயிட்டு வர? கடைக்கு தாண்டி போயிட்டு வந்தேன். சரியா இங்க நிக்கிறீங்க, வாங்க வீட்டுக்கு போலாம் வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாடி கஜா. இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம்டி. ஸ்பெஷலா ஜூஸ் போட்டு தர போறேன், வாங்க போலாம். ஐயோ இவ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். சரி வாடி போலாம். வாங்கடி வாங்கடி. இங்க வாழைப்பழத்தோல் போட்டுச்சுது. வேற யாரு? உன் தம்பி போயிட்டே தான் இருக்கும். உன் கால் உடையன்னு போட்டு வச்சிருப்பா. ஆமா ஆமா, அவ செஞ்சாலும் செய்வா. ஏய் அவ அப்படிலாம் பண்ண மாட்டா, வாங்க போலாம். வாங்க உள்ள. பூஜா இதோ வந்துட்டேன் நீ. ஐ வாணி ராணி அக்கா. போய் உட்காருடி. சொல்லுடி, ஜூஸ் குடிக்கிறீங்களா காஃபி குடிக்கிறீங்களா? அதெல்லாம் வேலை சொன்னா கேட்க போற. சரி சில்லுன்னு கொஞ்சம் ஜூஸ் குடுறி. பூஜா ஜூஸ் போட்டுரு. ஜூஸ் தானே நீ? இதோ போடுறேன். மறந்துட்டேன். இதுல ஒண்ணு. நீ இந்தாங்க, நீ உங்க கையால் நீங்களே கொடுத்துருங்க. இந்தாடி வாணி, இந்தாடி ராணி. ஏன்டி இவ்வளவு ஜூஸ்? நல்லா இருக்கு, குடிங்கடி. அப்பா ஜூஸ் சூப்பர் டி. ஜூஸ் சூப்பரா இருக்குல்ல? ஏ நிஜமாலுமே சூப்பரா தான் இருக்கு ஜூஸ். ஆமா என்ன பேரு கிளம்புறது? நீ ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல இருக்கு. ஆமா ஆமா. ஏ கஜா தப்பா நினைச்சுனா கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு சொல்றியாடி? நான் போயிட்டு வந்துடுறேன். சொல்லுடி. ரெஸ்ட் ரூமா? எங்க வீட்டுல ரெஸ்ட் ரூமே இல்லடி. ஏ கஜா ப்ளீஸ் டி, ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு சொல்லுடி. எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். அண்ணியா உங்களை பார்க்கவே பாவமா இருக்கு அண்ணி. கம்முன்னு இரு. ஏ ப்ளீஸ் டி சொல்லுடி. ச்சே பாவமா இருக்குல்ல. சரி நான் சொல்றேன், அந்த வாசல்ல வாழைப்பழத்தோல் போட்டது யாருன்னு சொல்றீங்களா? அதுவா? ஏ இவ தாண்டி போட சொன்னா. இவதாண்டி போட சொன்னா? இவதான் அது உட்ரி. பஸ் ரெஸ்ட் ரூம் எங்க சொல்லுடி. தெரியும்டி, நீங்க தான் வேலை செஞ்சிருப்பீங்கன்ட்டு. அதான் பூஜா உடனே எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டா. அதனால ஜூஸ்ல பேதி மாத்திரை கலந்து கொடுக்க சொன்னேன். குள்ள குந்தானி. ஏ கஜா அதெல்லாம் மறந்துடுடி. இப்ப ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு சொல்லுடி. அண்ணி பார்க்கவே பாவமா இருக்கு அண்ணி, சொல்லிடுங்க அண்ணி. சரி வெளியே லெஃப்ட் காருக்கு போங்க. சொல்லுடி.
என்ன மணி 9 ஆச்சு, இன்னும் இந்த ராணி கதவே திறக்கல. சரி என்னன்னு போய் பாப்போம். ராணி ராணி ராணி, என்னடி வாணி? என்ன ராணி என்னாச்சு? ஏன் உடம்பு முடியலையா? நாடி பேச்சு பேசுற, அதுக்குள்ள எல்லாமே மறந்துட்டேன். ஏய் அது எப்படி நான் மறப்பேன்? என் நெஞ்சுக்குள்ள அப்படியே எரிமலை குதிக்குதுடி. எப்படியாச்சும் பூஜா கஜாவை பழி வாங்காம விடவே மாட்டேன்டி. அடி போடி, இப்படி சொல்லி சொல்லி எனக்கு நிக்காம போய் நிக்குதுடி. ஏமா ஒரு வீடு கூட வாடகை கிடைக்கல? அடிக்கும் வாடி. ஏய் பக்காவா பிளான் போடுறோம் 2 பேரும். அவளுங்களை எப்படியாச்சும் பழி வாங்குறோம். என்ன ஏய் அங்க பாரு, 2 பேரும் புதுசா வராங்க. இவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம். வா ரோசா. யாருமா நீங்க? ஊருக்கு புதுசா இருக்கீங்க, என்ன வேணும்? எங்க நாங்க ஊருக்கு புதுசு, இங்க ஏதாவது வீடு வாடகை கிடைக்குமா? வாடகைக்கு வீடா? எங்க வீட பாழடிச்சு போய் கிடக்குது. இதுல உங்களுக்கு நாங்க வாடகை வீடு விடணுமா? அம்மா இந்த மாதிரி வீட்டுல எல்லாம் நான் தங்க மாட்டேன். பாத்தியாடி நக்கல, இத பார்த்தா வீட தெரியலையாமா. கோச்சிக்காதீங்கம்மா, என் பொண்ணு ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேம்மா. ஏய் அங்க பாருடி. ஐ வாணி ராணி அக்கா. என்னடி வாணி ராணி, இதான் உங்க வீடா? சேச்சே, யார பத்தி என்ன கேக்குறீங்க? என்னடி இந்த பக்கம் தான் உங்க வீடு இருக்குன்னு சொன்னாங்க, அதனால பாத்துட்டு போலான்னு வந்தோம். எந்த முட்டா பையன் சொல்லுது, எங்க வீடெல்லாம் இங்க இல்ல. அப்படியா? அப்ப இது யார் வீடா இருக்கும்? இந்த வீடா? இவங்க வீடு. ஓ இவங்க வீடா? ஆமா, இவங்க யாரு, உங்களுக்கு ஃப்ரெண்டா? ஆமா ஆமா, ரொம்ப கஷ்டத்துல இருக்குன்னு போன் பண்ணாங்க. மழை வந்தா வீடெல்லாம் ஒழுவுதான், சாப்பிடலாம் எதுவும் இல்லையா. அதான் சரி உதவி பண்ணிட்டு போலாமே நாங்க 2 பேரும் வந்தோம். என்ன சொல்றாங்க? ஏய் கம்முனு என்ன பண்ணிட்டான் பாக்கலாம். ஏய் நான் உங்க வீடு தானே நினைச்சிட்டேன். என்ன நீ சொல்றீங்க? அவங்க எவ்வளவு பெரிய பணக்காரு. வாணி அக்கா ராயல் ஃபேமிலி, ராணி அக்கா ராஜ பரம்பரை, இந்த மாதிரி குடிசையில இருக்க போறாங்க. கரெக்ட் தாண்டி. ஆமா. ஏங்க ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க. எனக்கும் கொஞ்சம் தாங்க. இதை எடுத்துட்டு வரேங்க. ரோசா நீங்க போயிடு, நாங்க போய் எடுத்துட்டு வரேன். ஏய் என்னடி இவங்க வீட்டுக்குள்ள போயிட்டாளுங்க? தெரியலடி. ஏய் பாக்க பாவமா இருக்காங்கடி. இங்க பாருடி, வீடு நல்லா வேலடி. இந்த வீட நான் கட்டி தரேன், அந்த வீட நீ கட்டி விடு. என்ன? சரிடி நான் கட்டி தரேன்டி. எப்படி கெத்தா பேசுதுங்க. அக்கா உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுக்கா. எங்க வீட்டு தெருவுல கூட ஒரு 4-5 வீடு இப்படிதான் ஒழுகுது. கொஞ்சம் வந்து சரி பண்ணி கொடுங்கக்கா. சரி பண்ணி கொடுத்தா போச்சு. ஏய் என்னடி பேசுற? ஏய் இவளுங்க வந்தாலே என் வாய் கூட கெத்தா பேசுதுடி. ஆமா இப்படிதான் பேசி பேசி கஷ்டத்துல மாட்டிக்கோ. இவனுங்க வேற உள்ள போயிடுறாங்க. இந்தாங்க தண்ணி. என்னடி இப்படி சொல்லி போறாளுங்களா? எல்லாம் உன்னால தாண்டி. ஏய் எங்கடி போறீங்க? இல்லடி நீங்க வீடு கட்டிட்டாங்க, அது வரைக்கும் நாங்க பிளாட்பார்க்லயே தங்கிக்கிறோம். ஏய் ஓடா நீ ஓடாங்கடி. ஏய் நில்லுங்கடி நில்லுங்கடி. ஏய் சீக்கிரம் இருமா, சேர் தூக்கி வரேன். இருங்கடி ஏன்டி கத்துறீங்க? அவங்க வருவாங்க, அதுக்குள்ள வீடெல்லாம் கட்டிட்டுங்க. சரி இருந்தாங்க டம்ளர், நாங்க போயிட்டு வரட்டுமா? வாடி பூஜை போலாம். இருங்க நீ. வாணி ராணி அக்கா, எங்க தெருவுல 4-5 வீடு சொன்னல, இதை முடிச்சுட்டு அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துருங்கக்கா. சரிம்மா, 4-5 வீடுண்ணா. நாங்க தாராளமா ஒரு 40 வீடு கூட கட்டி தரேன். என்ன உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுக்கா. சரி நான் வரேன். அங்க நாடி சிரிப்பு 2 குண்டாலிங்க தான் ஓடுனாங்க. வாடி போலாம். குந்தாரிங்க நம்மள வகையா ஏமாத்துறாங்கடி. ஆஹா என் பொண்டாட்டி ஆளை காணும். இந்த 2 சரக்கையை நீங்க போட்டுற வேண்டிதான். காலைல இருந்து எங்கயா போன? ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்டை பார்க்க போனோமா, அவன் 2 ஜூஸ் வாங்கி கொடுத்தான். ஜூஸா? குடு பாக்கலாம். என்ன ஜூஸ் இருக்கும்? யோ இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கே, நீ குடிச்சியா? கொஞ்சம் தாம்மா குடிச்சு டேஸ்ட் பார்த்தேன். யோ உன் ஃப்ரெண்ட் என்ன கஞ்சி பிசினாரியா? சின்னோடு பாட்டில் வாங்கி கொடுத்துக்கிறோம், பெரிய பாட்டில் வாங்கி கொடுத்தா நான் குறைஞ்சா போயிடுவான். ஏமா இவன் ஏன் சைஸ் வாங்கி கொடுத்தான்? குடாமா முடியா? யோ முடியா? ஹை ஜூஸ். அவரு எட்ட. ராணி 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 நாடி வாணி, நாடி கையில ஜூஸ். நாடி உங்க வீடு கட்டியே பாத்துக்கிறாரு. அவனா? அவன் கிடக்குற வீணாப்பா சூடா பண்ணா. சரி அதை விட்டு இங்க பாரு ஜூஸ் நம்ம குடிக்கலாண்டி.
ஏய் சூப்பரா இருக்கு இல்லடி? சோழி முடிஞ்சு போச்சு. சூனா போனா இதுக்கு மேல நமக்கு தான் ஆபத்து. எப்படியாச்சும் ஓடி போறாடா சாமி. என்னடி வாணி தலையில குச்சி ஒண்ணு தலை கிருந்து. ஆமாண்டி ராணி, இது காஸ்ட்லியான ஜூஸ், அப்படிதான் இருக்கும். ஏய் இப்ப அண்ணா அடிக்கணும் போல இருக்குதுடி எனக்கு. அடிக்கணுமாடி? இருடி, என் வீட்டுக்காரன் இருக்கான். எங்க இந்த ஓனான காணும்? ஐயோ போயிட்டானா? ஏய் இன்னைக்கு இந்த ஓனா எங்க போனான்னு தேடி கண்டுபிடிச்சு அவனை இன்னைக்கு உதன்னு உதைக்கிறேன்னா. சரிடி. ஓனான பாத்தீங்களா, அவன் எங்கிட்ட உதவாங்க போறான் தானே. ஐயோ ஊருக்குள்ள பெரிய கலவரம் நடக்கும் போகுது. 3 மணி நேரத்துக்கு இந்த மரத்து விட்டு யாரும் கூடாப்பா. ஏய் சூனா பானா, டேய் நில்லுங்கடா. நில்லுங்கடாண்ணா. கோ நாங்க மரியாதை இல்லாம பேசுறா. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? அது விட்டா என்னாச்சு உங்களுக்கு? நான் போட்டோ எடுக்கறா. ஏய் இந்த போஸ் வேணுமே, ஏய் இந்த போஸ் வேணுமே. இரு, இந்த போஸ் வேணுமா? நானே எடுப்பேன். இந்த போட்டோ நானே என் புருஷனை காணன்னு தேடிட்டு வந்திருக்கேன். உன போட்டோ விட்டு நான் வருடா. ஏய் அவங்க எங்கங்க என்ன பண்றாங்களோ எல்லாத்தையும் வீடியோ எடுக்கலாம். வாடா. யோ சருக்கு மாறா நில்லியா. என்னது யாரை பார்த்து சறுக்கு மரேன்னு சொல்றேன்? உன்னை பார்த்துதான் அரபல் மண்டையா. என்ன பார்த்து அரபால் மட்டியான்னு சொல்றேன். எனக்கு பயங்கரமா கோவம் வருது. ஐயோ, எங்களுக்கு காமெடி பண்ண பிடிக்காது. என்னடி இப்படி வழுக்குது? வாடி போய் உன் பிரச்சனை தேடுவான். இதெல்லாம் பொம்பளைங்களா இது. பெண்களுக்கு மரியாதை கொடுக்குதா பாரு. கஜா வீடா? அவளை இன்னைக்கு ஒரு வழி பண்ண விட மாட்டேன். கஜா வெள்ள வாடி. கஜா வெள்ள வாடி. பூஜா நீ வெளிய வாடி. ஹை வாணி ராணி அக்கா. அடிக்குள்ள குந்தாணி, இப்படி சொல்லி எங்களுக்கு 2 பேரும் ஆப்பு வைக்கிறீங்களா? வர சொல்லுடி அந்த கஜாவை. ஐ அண்ணி இங்க வாங்கல, வாணி ராணி அக்கா டான்ஸ் ஆடுறாங்க, வந்து பாருங்களேன், சூப்பரா இருக்குது. இவதாண்டி. பூஜா என்னது டான்ஸ் ஆடுறாங்களா? வாடி சோப்பு டப்பா மூஞ்சி, ஒன்னதாண்டி எதிர்பார்த்திருக்கேன். வாடி வாடி. ஏய் வாடி வாடி வெளிய வாடி. என்ன பூஜா என்னாச்சு உங்களுக்கு? உங்களுக்கு தெரியலையா அண்ணி, அவங்க டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸா? பாப்பா அப்படி தெரியலையேடி. நம்ம வீட்டாண்ட ஒரே சண்டே ஆகுது. ஏய் கஜா, என்ன வீட்டாண்ட சண்டை போட்டுக்கிறாங்க? வாயா வா, நீதான் கஜாவோட புருஷனா? ஆமா நான் தான் கஜாவோட புருஷன். ஒன்னதாயா ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கோம். பொண்டாட்டிய அடிச்சு வளர்க்காம மோவனே. ஐயோ அம்மா அப்பா. டேய் என்னடி பண்ண? டேய் அண்ணி அண்ணன் அடிக்கிறாங்க, காப்பாத்தலையா? ரெடி வேணா வெடி பார்க்கலாம். டேய் என்னடி பண்ண? இவங்க அடிக்கிறாங்க, காப்பாத்திட்டு வந்து. அப்பா டேய் வாடி. அம்மா என்ன விட்டுடு, ஆள விடுங்க சாமி. ஐயோ ஓடிட்டாங்க. ஐயோ எனக்கு வருது. கஜா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். முதல்ல என்ன சொல்ல விடாது, 3 மணி நேரம் கழிச்சு. ராணி நம்ம இப்ப எங்க இருக்கோம்? எங்க இல்ல, எங்க வீட்டு வாசல்ல தான் இருக்கீங்க. வாடி ஓடிடலாம். 2 பேரும் இன்னும் ஆட்டம் ஆடுறாளுங்க. பாத்துக்கலாம் வா போலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஐடியா 123 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.